நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நான் நினைக்கின்ற வருகின்ற வருடத்துடன் இந்த மீள்குடியேற்ற பணிகளை நாங்கள் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதைவிட மேலதிகமான பிரச்சனைகள் இந்தியாவிலே இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்கள் என்றால் ஒன்றை நான் திட்டமாக கூறுவேன். இந்த மீள்குடியேற்றம் என்பது உண்மையிலே பலவந்தமாக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல. அது அவர்கள் விரும்பி வருகின்ற பொழுது அவர் வருவார்களாக இருந்தால் அதற்குரிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி அந்த மீள்குடியேற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம். ஆகவே இந்த இடத்தில் அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றோம். ஆகவே இந்த அமைச்சு முன்னேற்ற செயற்பாடுகள் சம்பந்தமான விளக்கங்களை தெளிவாக நான் இதிலே குறிப்பிட்டிருக்கேன். இதிலே மேலதிக சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் யாராவது எங்களுடைய அமைச்சை தொடர்பு கொண்டால் நாங்கள் இதை செய்து கொடுக்கலாம் நினைக்கின்றேன். இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த வீட்டு திட்டம் என்பது பல்வேறுபட்ட வடமாகாணத்தில் எடுத்து நோக்குவமாக இருந்தால் அதில் பல அமைச்சர்களின் தலையீடு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைச்சர்கள் அதிகாரிகளின் தலையீட்டில் செல்வாக்கின் நிமித்தமாக அங்கு வீடுகள் சென்றடைவதற்காக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வன்னியிலே இருந்து போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் குடியேறினாலும் கூட அவர்களுக்கு ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் வீதம் ஒரு வீட்டு திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 1 லட்சம் ரூபாய் அந்த நிதியை வைத்துக் கொண்டு உண்மையான ஒரு வீட்டை நிர்மாணிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வன்னியிலே இருந்து இடம்பெயர்ந்தவர்களுக்கு இந்த இந்தியா வீட்டு திட்டத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதை கொடுத்தால் மட்டும்தான் அந்த வீட்டை கட்ட முடியும். ஏனென்றால் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டு திட்டம் கட்ட முடியாது. ஒரு கோழிக்கூடு அல்லது மாட்டுக்கொட்டில் போன்ற ஒன்றைத்தான் 1 லட்சம் ரூபாய்க்கு கட்ட முடியும். ஆகவே இந்த 5.5 லட்சம் ரூபாயை அந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் தெளிவாக இவ்விடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இன்று பல இந்து கோயில்கள் களவாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழச்சினை புதுக்குடியிருப்பு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் கடந்த வருடம் களவாடப்பட்ட நகைகள் சார்பாக போலீசார் இதுவரை எந்த விசாரணையும் செய்யவில்லை. இவ்வாறு 26க்கு மேற்பட்ட கோயில்களில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கொள்ளைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் ஆலய விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு அதன் கீழ் உள்ள இயந்திர தகடுகளை பெரும்பாலும் களவாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது சார்பான கண்டுபிடிப்புகளில் பாதுகாப்பு தரப்பினரோ அரசாங்கமோ கவனம் செலுத்துவது மிக குறைவாகவே உள்ளது. வீதி அபிவிருத்தி பணிகள் நாடெங்கிலும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சில வீதிகள் இன்னும் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு வீதி தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. வவுனியா சிதம்பரபுரம் பிரதான வீதி கடந்த பல வருடங்களுக்கு மேலாக திருத்தப்படாமையால் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. பல கிராமங்களுக்கு செல்லும் சுமார் 15 கிலோமீட்டர் தூரமுடைய பிரதான வீதியே இவ்வாறு குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. வவுனியால இருந்து உமாமேஸ்வரன் வீதியில இருந்து ஆசூலம் சந்தி வர ரோட்டு ஆக மோசமாக பழுதடைஞ்சிருக்கு. இதை யாருமே கவனிக்கிறது இல்லை. இதில் நிறைய ஸ்கூல்கள் இருக்குது. ஸ்கூல்களுக்கு வர பிள்ளைகள் டீச்சர்ஸ்மார் எல்லாருக்குமே சிரமம். இப்போ எங்களோட ஊரில் ஒரு அவசரமாக ஒரு ஆளுக்கு வருத்தம்னு சொன்னானே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் இந்த ரோட்டால் கொண்டு போகிறதுக்குடனே ஆளுக்கு சரியான மோசமாகிடும். அத்துடன் இக்கிராமங்களுக்கு செல்லும் உள்ளக வீதிகளும் சேதமடைந்திருப்பதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பல ஆண்டுகளாக திருத்தப்படாத இந்த வீதி தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மழைக்காலத்திற்கு முன்னர் இந்த வீதியை புனரமைத்து பொதுமக்களின் சீரான பயணத்திற்கு உதவுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கள் செய்தி. கொழும்பு நகரத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள வீடு கட்டுமானங்களுக்காக $50 மில்லியன் முறியை மாநகர சபை வெளியிடுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட் செய்தியில் எதிர்பாருங்கள். மாரவில நாத்தாண்டிய பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மாரவிலையிலிருந்து நாத்தாண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியொன்று முன்னால் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. லொரியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முச்சக்கர வண்டியுடன் மோதுண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களும் அதன் சாரதியும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். வெளிப்பெண்ண ககமுள்ள பகுதியைச் சேர்ந்த 51 வயதான ஒருவரே முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்றுள்ளார். விபத்தில் உயிரிழந்த மற்றவர் கம்பளி பகுதியைச் சேர்ந்த 50 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையாவார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்கள் மாரவில வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதியை மாரவில போலீசார் கைது செய்துள்ளனர். ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் யோசனைகளுக்கு மாறாகவே ஐக்கிய தலைமைத்துவ சபை உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த 8 கோரிக்கைகளையும் கட்சித் தலைவர் நிறைவேற்றவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஐக்கிய பிக்குகள் முன்னணி 8 கோரிக்கைகள் அடங்கிய யோசனையை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கியது. இந்த 8 யோசனைகளும் அடங்கிய ஆவணம் கிராம்பே ஆனந்த தேரரின் கையொப்பத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டது. அந்த யோசனை முன்வைக்கப்பட்ட பின்னர் கிராம்பே ஆனந்த தேரர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளுக்காக ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த யோசனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் குர்நாகல் பகுதியில் தலைமைத்துவ சபை உருவாக்கப்பட வேண்டிய முறைமை தொடர்பில் ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் கரு ஜெயசூரியவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆவணம் ஒன்று வழங்கப்பட்டது. அதில் கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாச மற்றும் கிராம்பே ஆனந்த தேரர் ஆகியோர் கையொப்பமிட்டிருந்தனர். அதனையடுத்து ரணில் விக்ரமசிங்க தான் விரும்பிய விதத்தில் தலைமைத்துவ சபையை நிறுவினார். ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ சபையை நிறுவினாலும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த 8 யோசனைகளையும் குர்நாகல் இணக்கப்பாட்டையும் அவர் மீறியுள்ளார். தலைமைத்துவ சபைக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் விடயத்தில் 7ஆம் பிரிவின்படி ஐக்கிய பிக்குகள் முன்னணிக்கு கிடைக்கின்றது. அத்துடன் கட்சி தலைவரிடம் உள்ள அனைத்து அதிகாரங்களும் தலைமைத்துவ சபைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று 4வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமைத்துவ சபைக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வது தொடர்பில் குர்நாகல் பகுதியில் தேரர்களோடு செய்து கொண்ட இணக்கப்பாட்டை தலைமைத்துவம் நேரடியாக மீறியுள்ளது. அந்த இணக்கப்பாட்டை மீறி ரணில் விக்ரமசிங்க நியமித்த தலைமைத்துவ சபையே இது. இருபத்தி 3 தடவைகள் தேர்தலில் தோல்வியடைந்த ஒரு தலைவர் நியமித்த தலைமைத்துவ சபையினால் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டத்தின் பொழுது கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்கால சமூகம் தொடர்பில் கவனம் செலுத்தி கட்சி உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தேரர்களோடு ஒருபோதும் இணைந்து செயற்படாத ரணில் விக்ரமசிங்க இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு பலம் சேர்க்க தேரர்களோடு செல்ல முற்படுகின்றார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியில் ஆஸ்திரேலியா 150 ஓட்டங்களால் வெற்றியீட்டியுள்ளது. இதற்கமைய இத்தொடர் 2 போட்டிகள் எஞ்சிய நிலையில் 3-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா வசமாகியுள்ளது. பெர்த்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 385 ஓட்டங்களையும் இங்கிலாந்து 251 ஓட்டங்களையும் பெற்றன. 134 ஓட்டங்கள் முன்னிலையுடன் 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழப்புக்கு 369 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. இதற்குமே வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட 504 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து 5 விக்கெட் இழப்புக்கு 251 ஓட்டங்களை நேற்றைய 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இதன்படி 5ஆம் நாளான இன்று 253 ஓட்டங்களை பெற வேண்டும் அல்லது ஆட்ட நேர முடிவு வரை களத்தில் துடுப்படுத்தாட வேண்டும் என்ற நிலை இங்கிலாந்துக்கு ஏற்பட்டிருந்தது. எனினும் இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர்களால் இரண்டையுமே செய்ய முடியவில்லை. சதமளித்த இளம் வீரரான ஆண்ட்ரூ வோக்ஸ் 120 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். இன்றைய தினம் எஞ்சிய 5 விக்கெட்டுகளும் 102 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட இங்கிலாந்தின் 2ஆம் இன்னிங்ஸ் 353 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது.
After 4 long years, the most famous trophy in world cricket returns to Australia. At this team. And it'll be reminiscent of that man and all the personal problems. முதற்தர கழகங்களுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தாட்ட தொடரில் விமானப்படை கழக அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதற்கான அரையிறுதிப் போட்டியில் 2-1 எனும் கோல் கணக்கில் சொலிட் கழக அணி தோல்வியடைந்தது. கொழும்பு போலீஸ் பார்க்கில் இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பத்தில் 2 அணிகளின் வீரர்களும் கடும் சவாலாக விளையாடினர். 31வது நிமிடத்தில் யானக சமைந்த முதல் கோலை போட்டு விமானப்படை அணியை முன்னிலைப்படுத்தினார். எனினும் 8 நிமிடங்கள் கழித்து சொலிட் கழக அணி வீரர் சோலா கோலொன்றை போட போட்டி சமநிலையை அடைந்தது. இரண்டாம் பகுதியில் சுமேத பெர்னாண்டோ விமானப்படை அணியின் வெற்றிக்கான கோலை போட்டார். இறுதியில் 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்ற விமானப்படை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதற்கமைய எதிர்வரும் 22ஆம் தேதி களுத்துறையில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் விமானப்படை மற்றும் ரீனோன் கழக அணிகள் மோத உள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.